ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல மார்ச் 2 and 3 யோட கரண்ட் அஃபேர் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும். இல்லைன்னா அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499. இதுல வந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் பண்ணிருவோம். ஓகே, சோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு சிஏபிடிஎஃப் கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ கரண்ட் அஃபேரை நீங்க தமிழ்லயும் பாத்துக்கலாம், இங்கிலீஷ்லயும் பாத்துக்கலாம். ஓகேவா? நான் இப்பதான் குரூப் டி எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நம்ம டீமுக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? வாட் இஸ் த நேம் ஆஃப் த இனிஷியேட்டிவ் எய்ம்ட் அட் ஸ்டாண்டர்டைசிங் போர்ட் ஆபரேஷன் அக்ராஸ் இந்தியா? இந்தியா முழுவதும் துறைமுக நடவடிக்கைகளை தரப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முயற்சியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த முயற்சியோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ், அதாவது ONOPன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஒரு நாடு ஒரு துறைமுக செயல்முறை. ஓகே, சோ இதை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் சர்பானந்த சோனோவால். ஓகேவா? சோ இவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா ONOP வந்து கொண்டு வந்திருக்காரு. ONOPனா ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ். ஓகே, சோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் a unified operational framework for all major ports in India. ஒரு நாடு ஒரு துறைமுக செயல்முறையை தரப்படுத்துதல் தான் இதோட முக்கியமான நோக்கம். ONOP யோட நோக்கமே. ஓகே, recently the Aadhaar Good Governance Portal launched to streamline authentication request. Who officially launched the Aadhaar Good Governance Portal? இந்த Aadhaar Good Governance Portal வந்து லான்ச் பண்ணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் அங்கீகார கோரிக்கைகளை நெறிப்படுத்த ஆதார் நல்லாட்சி போர்ட்டல் தொடங்கப்பட்டது. ஆதார் நல்லாட்சி போர்ட்டலை அதிகாரப்பூர்வமாக யார் தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன். ஓகேவா? சோ இவர் தான் தொடங்கியிருக்காரு. ஓகே, சோ இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா? சோ அதோட செக்ரட்டரி தான் யாருன்னா இந்த கிருஷ்ணன். ஓகேவா? சோ இவர் தான் ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டலை வந்து தொடங்கியிருக்காரு. ஓகே, the Ministry of Electronics and Information Technology has launched the Aadhaar Good Governance Portal to simplify and expedite the approval process for Aadhaar authentication request. ஓகேவா? சோ யார் தொடங்கியிருக்காங்கன்னா Ministry of Information and Technology தான் இந்த Aadhaar Good Governance Portal வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட செக்ரட்டரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன். ஓகே, ஆதார் அங்கீகார கோரிக்கைகளுக்கான ஒப்புதல் செயல்முறையை எளிதாக்கவும் விரைவுபடுத்தவும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஆதார் நல்லாட்சி போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஓகேவா? சோ அதோட செயலாளர், அதாவது செக்ரட்டரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன். இவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா அதை வந்து தொடங்கியிருக்காரு. ஓகேவா? ரீசன்ட்லி த உடான் யாத்ரி கஃபே இன்னகிரேட்டட் அட் சென்னை ஏர்போர்ட். ஓகேவா? சோ இது ரீசெண்டா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. டு என்ஹான்ஸ் பேசஞ்சர் கன்வீனியன்ஸ் Where was the first Udan Yatri Cafe launched? சமீபத்தில் பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதற்காக சென்னை விமான நிலையத்தில் உதான் யாத்ரி கஃபே திறக்கப்பட்டது. ஓகேவா? சோ முதல் உதான் யாத்ரி கஃபே எங்க தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப ரீசெண்டா தொடங்கி இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து தொடங்கியிருக்காங்க. சோ இது ரெண்டாவதா தொடங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால தொடங்கியிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இதுக்கு முன்னாடி தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப ரெண்டாவது தொடங்கி இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்ல தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க தொடங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கு. ஓகேவா? சோ யூனியன் மினிஸ்டர் ஃபார் சிவில் அவியேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் மோகன் நாயுடு. ஓகே, இன்னகிரேட்டட் த உடான் யாத்ரி கஃபே அட் சென்னை ஏர்போர்ட் marking the second such facility under this initiative. ஓகேவா? So first Udan Yatri Cafe was launched at Netaji Subhash Chandra Bose International Airport, Kolkata. Okay,
சோ சென்னைக்கு முன்னாடி எங்க வந்து இது லான்ச் பண்ணாங்க? உதான் யாத்ரி கஃபே இது எங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொல்கத்தால. இப்ப செகண்ட் டைம் வந்து எங்க இது பண்ணிருக்காங்கன்னா, நம்ம சென்னையில வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. சென்னை விமான நிலையத்தில் உதான் யாத்ரி கஃபே மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஸ்ரீராம் மோகன் நாயுடு திறந்து வைத்தார். இது இந்த முயற்சியின் கீழ் 2வது முறையாகும். இதுக்கு முன்னாடி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தாவுல இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திரபோஸ் ஏர்போர்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி தொடங்கியிருக்காங்க. எப்போன்னா டிசம்பர் 19, 2024ல வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் தொடங்குனது வந்து பாத்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. இப்போ செகண்டா எங்க தொடங்கியிருக்காங்கன்னா, நம்ம சென்னையில வந்து தொடங்கியிருக்காங்க. In recent update of events and through the source Rajasthan Patrika, it has been announced that the name of Foy Lake will be renamed as Varun Sagar. In which city of Rajasthan is Foy Sagar Lake located? ஓகேவா? ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த ஃபாய் லேக்க வந்து என்ன நேமா மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருண் சாகர் அப்படின்னு மாத்திருக்காங்க. இந்த ஃபாய் சாகர் லேக் ராஜஸ்தான்ல எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இல்லனா எக்ஸாம்ல உங்களுக்கு டைரக்டா இது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவும் கேட்பாங்க. ஏன்னா இது ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு. எப்படி கேட்கலாம்னா, ஃபாய் சாகர் லேக்க வந்து என்ன நேம்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வருண் சாகர் லேக்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அப்படி இல்லனா இந்த வருண் சாகர் லேக் எங்க இருக்கு அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இல்ல ஃபாய் சாகர் லேக் எங்க இருக்குன்னு கேட்கலாம். அப்படி இல்லனா ஃபாய் சாகர் லேக் ராஜஸ்தான்ல எங்க இருக்கு அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. சமீபத்திய நிகழ்வுகள் புதுப்பிப்பிலும் ராஜஸ்தான் பத்திரிகா மூலத்தின் மூலத்திலும், அதாவது இந்த ஃபோய் ஏரியோட பெயர் நேம வந்து வருண் சாகர் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ஃபோய் ஏரி வந்து ராஜஸ்தான்ல எங்க இருக்கு இதான் கேட்டிருக்காங்க. சோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜ்மர்ல இருக்கு. ஓகே. சோ அஜ்மீர் ராஜஸ்தான்ல தான் என்ன இருக்குன்னா, அந்த ஃபோய் லேக் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இதோட நேம தான் என்னவா மாத்திருக்காங்கன்னா, வருண் சாகர் லேக் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஓகே. சோ எங்க இருக்கு? அஜ்மர்ல இருக்கு. ஓகே. அத பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் கீழ கொடுத்திருக்கேன். What is the tenure period for which Tuhin Kanta Pandey has been appointed as SEBI chairman? ஓகேவா? சோ செபியோட சேர்மனா இந்த துஹின் பாண்டே வந்து ரீசெண்டா அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. சோ இவரோட டென்யூர் எவ்வளவு நாள், பதவி காலம் எவ்வளவு நாள்னு கேட்டிருக்காங்க. துஹின் காந்த பாண்டே செபி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது பதவி காலம் எவ்வளவு? எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ல கூட நாம பார்த்தோம். செபியோட நியூ சேர்மன் யாருன்னு நம்ம பார்த்தோம். அப்படிதானே? சோ இவரோட பதவி காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள். ஓகேவா? சோ இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதாவி பூரி பூச். ஓகேவா? சோ இவங்க தான் இவருக்கு முன்னாடி வந்து சேர்மனா இருந்தாங்க. ஓகே. துஹின் காந்த பாண்டே has been appointed as the new chairman of the SEBI. ஓகே. ஃபார் 3-year term. அவரோட டேர்ம் எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்ல வந்து அவரோட நேம் மட்டும் படிச்சுட்டு போவோம். பட் அவரோட டேர்ம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அவருக்கு முன்னாடி யார் சேர்மனா இருந்தாங்கன்னு கேட்பாங்க. அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா, மாதாவி பூரி பூச். ஓகே. Who has been appointed as the 11th president of the ADB? Okay. Asian Development Bank ஓட 11th president யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கியின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ மசட்டோ கந்தா. ஓகேவா? சோ மசட்டோ காண்டா இல்ல கந்தா எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இவர் தான் பாத்தீங்கன்னா 11th பிரசிடென்ட் ஆஃப் ஏடிபி. ஏடிபியோட 11th பிரசிடென்ட் யாருன்னா இந்த மசட்டோ காண்டா. ஓகே. சோ இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மசட்டோ அசகாவா. ஓகேவா? சோ இவருக்கு முன்னாடி இருந்தவர் மசட்டோ அசகாவா. ஓகேவா? சோ ரெண்டு நேமுமே அந்த மசன் தான் ஆரம்பிக்கும். சோ அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ வந்து 11th பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மசட்டோ காண்டவா. இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசகாவா. ஓகே. மசட்டோ காண்டா assumed office as the 11th president of the ADB. எப்போ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? on February 2025. He succeeded மசட்சுகோ அசகாவா. ஓகேவா? சோ இவர் வந்து யாருக்கு முன்னாடி இருந்திருக்காரு? இந்த மசட்டோ காண்டா இருக்காரு இல்லையா, அவருக்கு முன்னாடி இருந்தவர். ஓகே. இப்ப ரீசெண்டா அப்பாயிண்ட் ஆனவங்க யாருன்னு பாக்கணும். அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னு பாக்கணும். இது எத்தனாவது அப்பாயின்மெண்ட்ங்கிறதையும் பாக்கணும். ஓகேவா? சோ இந்த மசட்டோ காண்டா வந்து 11th பிரசிடென்ட். இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா இந்த மசட்டோகோ அசகாவா. ஓகே. What is the name of Amazon? So உங்களோட டென்யூரும் பாத்துக்கோங்க. 5 வருஷம் பதவி காலம். ஓகே. What is the name of Amazon web service first generation quantum computing chip? அமேசான் வலை சேவைகளின் முதல் தலைமுறை குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்போட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசிலாட். ஓகேவா? சோ ஓசிலாட். Which company has the Indian Army signed contract with
ஃபார் ப்ரொக்யூரிங் ஆட்டோமேட்டிக் கெமிக்கல் ஏஜென்ட் டிடெக்ஷன் அண்ட் அலார்ம் சிஸ்டம்ஸ். தானியங்கி வேதியியல் முகவர் கண்டறிதல் மற்றும் எச்சரிக்கை அமைப்புகளை வாங்குவதற்காக இந்திய ராணுவம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு கூட அந்த சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா L&T கூட சைன் பண்ணிருக்காங்க. லார்சன் அண்ட் டர்போ. ஓகே. விச் ஸ்டாட்யூட்டரி பாடி organized the பிராணி மித்ரா and ஜீவ் தயா அவார்ட் செரமனி. பிராணி மித்ரா மற்றும் ஜீவ் தயா விருது வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்த சட்டப்பூர்வ அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன விருதுன்னு பாருங்க, பிராணி மித்ரா ஜீவ் தயா விருது. ஓகேவா. சோ யார் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. சோ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. சோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரிங் ஆர்கனைஸ்டு த பிராணி மித்ரா அண்ட் ஜீவ் தயா அவார்ட் செரமனி. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து அந்த செரமனி வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த விருது வழங்கும் விழாவை. ஓகே. கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையின் கீழ் இயங்கும் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பான இந்திய விலங்கு நல வாரியம் புதுடில்லியின் விக்யான் பவலின் பிராணி மித்ரா மற்றும் ஜீவ் தயா விருது வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்தது. ஓகேவா. சோ இதை ஏற்பாடு பண்ணவங்க யாருங்கிறத பாருங்க. ஓகேவா. சோ யாருன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. சோ இது எதுக்கு கீழே வரும் அதுவும் தெரிஞ்சுக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரிங். ஓகே. அதுக்கு கீழே வரக்கூடியதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. சோ எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. ஓகே. சோ அந்த விழா எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. ரீசன்ட்லி போரிஸ் பாஸ்கி. ஓகேவா. சோ இவரோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போரிஸ் பாஸ்கி the 10th world chess champion. ஓகேவா. சோ போரிஸ் பாஸ்கி யாருன்னா 10th world chess champion. அவர் வந்து ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. ஓகே. has passed away. in which year did போரிஸ் பாஸ்கி become the world chess champion? சமீபத்தில் 10வது உலக சதுரங்க சாம்பியனான போரிஸ் பாஸ்கி காலமானார். போரிஸ் பாஸ்கி எந்த ஆண்டில் உலக சதுரங்க சாம்பியன் ஆனார்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969. ஓகேவா. சோ இந்த வருஷம் கூட ரேரா தான் கேட்பாங்க. சம்டைம் கொஸ்டின் லிஸ்டா கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. நாம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போரிஸ் பாஸ்கி இவர் வந்து 10th வேர்ல்டு செஸ் சாம்பியன் அப்படின்னு படிச்சுட்டு போயிருப்போம். பட் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா அவர் எந்த வருஷம் வந்து சாம்பியன் ஆனாரு அப்படின்னு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா. சோ போரிஸ் பாஸ்கி 10th வேர்ல்டு செஸ் சாம்பியன். அவர் ரீசெண்டா என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஓகே. 1969ல அவர் தன்னோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்காரு. ஓகே. ஓகே. when is zero discrimination day observed annually? பாகுபாடுகள் ஒழிப்பு நாள். ஓகேவா. சோ எப்ப அனுசரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 1. ஓகே. பாகுபாடுகள் ஒழிப்பு நாள் வந்து மார்ச் 1. இதோட தீம், இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we stand together. 2025ஆம் ஆண்டின் கருப்பொருள் என்னன்னா நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம். ஓகேவா. சோ இதுதான் என்னது பாகுபாடு ஒழிப்பு நாளோட கருப்பொருள். ஓகே. எவ்ரி இயர் மார்ச் 1 is celebrated as வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. அப்படிதானே. சோ எஸ்டர்டேவே பார்த்தோம் இது. வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே எப்போ அப்படிங்கறத எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ல பார்த்தோம். எப்போன்னா மார்ச் 1. வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே 2025? ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 1ஆம் தேதி உலக சிவில் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு உலக சிவில் பாதுகாப்பு தினத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் டிஃபென்ஸ் கேரண்டி ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் த பாப்புலேஷன். ஓகே. குடிமை பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம். ஓகே. சோ இதுதான் இதோட கருப்பொருள். டைரக்டா உங்களுக்கு வந்து என்ன டே அப்படின்னு கேட்பாங்க, அதோட தீம் என்னன்னு கேட்பாங்க, கருப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஓகே. மார்ச் 1 வந்து உலக சிவில் பாதுகாப்பு தினம். ஓகே. அடுத்து பாருங்க. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே செலிப்ரேட்டட் ஆன். உலக வனவிலங்கு தினம் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 3. ஓகே. ஓல்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் டேஸ் பாஸ்ட் அவே அட் 98. மூத்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் டேஸ் வயதில், அதாவது 98 வயதில் காலமானார். அவரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரான் டிராப்பர். ஓகேவா. சோ ரான் டிராப்பர் ஓல்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர். சோ இவர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா. சோ சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டர் வந்து 98 வயசுல இறந்து போயிட்டாரு. ஓகேவா. சோ மூத்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் ரான் டிராப்பர் 98 வயதில் காலமானார். அவரோட கண்ட்ரி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே. சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் டே என்னைக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. சோ இதுதான் மார்ச் 2 and 3 கரண்ட் அஃபேர். அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்கமிங் டேஸோட கரண்ட் அஃபேர் பிளஸ் லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய CA PDF கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா. சோ
இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் குடுத்திருப்போம். அந்த கரண்ட் அஃபேர் டீச் பண்ணும்போதே அதுக்கு கீழ கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குடுத்திருப்போம். ஓகே. சோ கரண்ட் அஃபேருக்கு இது மட்டுமே போதுமானது. ரயில்வேனா நீங்க லாஸ்ட் 1 1/2 வருஷம் இல்லன்னா 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். என்னால 1 1/2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் ஞாபகம் வச்சுக்கிட முடியும் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடண்ட் 1 1/2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. என்னால அவ்ளோ கரண்ட் அஃபேர் படிக்க முடியாதுங்கிறவங்க, அட்லீஸ்ட் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேராவது படிச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸும் அதே மாதிரி தான். லாஸ்ட் 1 1/2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். சப்போஸ் நீங்க பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இத வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து கவர் ஆகிரும். சோ இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேரும் நீங்க பிடிஎஃப் ஃபார்மட்ல பாத்துக்கலாம். இதுக்கு அப்புறம் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் வந்து குடுத்துருவோம். சோ ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. ஃபீஸ் வந்து 499. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே. ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போறீங்க. சோ எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. குரூப் டி அப்ளை பண்ணியிருக்கேன், என்டிபிசி அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரயில்வே என்டிபிசிக்கான பேட்ச், குரூப் டிக்கான பேட்ச், எஸ்எஸ்சி 2025க்கான பேட்சஸ்னு தனித்தனி பேட்சஸ் குடுத்துட்டு எவ்ரி சாட்டர்டே இதுல டெஸ்ட் வைப்போம். இதுல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு கவர் ஆகணுங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி வரும். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். இதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னா, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. அதே கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா, டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. சோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். சோ நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து இந்த கோர்ஸ்ல குடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு கோர்ஸ் தான். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே. இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. கிளாஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சப்போஸ் நீங்க என்டிபிசிக்காக இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா, என்டிபிசிக்கான பேட்ச் வந்து குடுத்துட்டு எவ்ரி சாட்டர்டே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் டேபிள் எல்லாமே குடுத்துட்டு ஒவ்வொரு சாட்டர்டேவும் இதுல வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி குரூப் டிக்காக ஜாயின் பண்றீங்கன்னா, இதுக்கான தனி பேட்ச் வந்து குடுத்திருப்போம். எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்னா அதுக்கான பேட்சஸ் வந்து குடுத்திருப்போம். ஓகே. சோ டெஸ்ட் சீரிஸ், கிளாஸஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணிருவோம். இப்போ என்டிபிசிக்கான 3rd பேட்ச் வந்து இதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி குரூப் டிக்கான 2nd பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்ஸ்க்குமான பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே. சோ நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்கன்னா, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஃபீஸ் வந்து 1999. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம். சப்போஸ் கரண்ட் அஃபேருக்கும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேரோட கோர்ஸ் வந்து 599 இருக்கும். ஓகேவா? சோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஜிபே நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 499 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. ஓகே. சோ டெய்லி வரக்கூடிய கரண்ட் அஃபேர் கிளாஸஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி டெய்லி படிச்சிருங்க. அன்னன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர அன்னன்னைக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மொத்தமா படிக்கும்போது ஒரு பர்டனா இருக்காது. ஜஸ்ட் ஒரு வார கடைசிலயோ இல்ல மாச கடைசிலயோ ரீட் பண்ணி மட்டும் விட்டா போதுமானது. ஓகேவா? சோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. அது மாதிரி என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான கிளாஸஸும் யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த கிளாஸஸையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.